ஓம் சாந்தி. 11 ஏப்ரல் 2023. இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, எதை உறுதி செய்ய வேண்டும்? நான் அஷரீரி என்ற முதல் பாடத்தினை தினந்தோறும் உறுதி செய்யுங்கள். எதை உறுதி செய்யணுன்றார் பாபா? நான் அஷரீரி என்ற முதல் பாடத்தினை தினமும் உறுதி செய்யுங்கள். இரண்டாவது கேள்வி, நாம் தந்தையின் உடையவர்களாக எப்படி ஆகிறோம்? நாம் தந்தையின் உடையவர்களாக எப்படி ஆகிறோம்? தன்னுடைய உடல், மனம், பொருள் அனைத்தையும் பாபாவிற்கு அர்ப்பணமாக்கிற்றோம். தன்னுடைய உடல், மனம், பணம் அனைத்தையும் பாபாவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அர்ப்பணிக்கிறீங்க, சரண்டர் செய்கிறீங்க. இதற்கு தான் உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறப்பது. ஆத்மாவாகிய நாம் அவருடையவர்களாக ஆகிறோம். ஆகல நாம தான் என்ன பண்ணுறோம்? அவருடைய தந்தையினுடைய குழந்தையாக ஆக முடியும். எல்லாரும் ஆக முடியாது. தன்னுடைய உடல், மனம், பொருள் அனைத்தையும் பாபாவுக்கு அர்ப்பணிக்கின்றோம். இதற்கு தான் உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறப்பது. மூணாவது கேள்வி, தந்தைக்கு யார் பிரியமானவர்கள்? ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் தான் எனக்கு பிரியமானவர்கள். அதற்காக ஞானம் கொடுக்கக்கூடியவர்கள் தான் பிரியமானவர்கள் என்று கிடையாது. ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் தான் எனக்கு பிரியமானவர்கள், அதற்காக ஞானம் கொடுக்கக்கூடியவர்கள் தான் பிரியமானவர்கள் என்பது கிடையாது. முதலில் யோகா நன்றாக செய்ய வேண்டும். யோகா நன்றாக செய்ய வேண்டும். பாபாவை நினைக்க வேண்டும். முதல்ல யோகா நல்லா செய்யணும், பிறகு பாபாவை நினைக்க வேண்டும். நாலாவது கேள்வி, சக்தி நிறைந்தவர் யார்? சக்திகள் நிறைந்தவர் யார் அப்படின்னா பாபா சொல்றார், என்னுடையது என்ற தன்மையின் நினைவின் மூலமாக, என்னுடையது என்ற தன்மையின் நினைவின் மூலமாக ஸ்நேகம் மற்றும் இரக்க பார்வை, ஸ்நேகம் மற்றும் இரக்க பார்வை அடையக்கூடியவர்கள்தான் சக்திகள் நிறைந்தவர் ஆவார்கள். சக்திகளில் நிறைந்தவர் ஆவார்கள். அஞ்சாவது கேள்வி, மற்றவர்கள் மீது அன்பு ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? யார் தந்தைக்கு அன்பானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மற்ற எந்த ஒரு மனிதர் அல்லது செல்வங்கள் மீது அன்பு ஏற்பட முடியாது. வசதிகள் இல்லையா? ஆகையில பாபா சொல்றார், யார் தந்தைக்கு அன்பானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மற்ற எந்த ஒரு மனிதர் அல்லது வசதிகள் மீது அன்பு ஏற்பட முடியாது. fill in the blanks. ஃபர்ஸ்ட், டேஷ் மூலமாக ஒவ்வொரு குழந்தைக்கும் பாலனை நடந்து கொண்டே இருக்கிறது. சூட்சும ஸ்நேகத்தின் சங்கல்பம் மூலமாக ஒவ்வொரு குழந்தைக்கும் பாலனை நடந்து கொண்டே இருக்கிறது. இரண்டாவது, டேஷ் முடித்துவிட்டு ஆத்மா தூய்மையாக விடுகிறது. கணக்கு வழக்கினை முடித்துவிட்டு ஆத்மா தூய்மையாக விடுகிறது. மூன்றாவது, பாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்தால் டேஷ், பாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்தால் மாயா ஓடிவிடும். நாலாவது, பாபாவின் நினைவின் மூலம் அனைத்து டேஷ் அழிக்க வேண்டும். பாபாவின் நினைவின் மூலம் அனைத்து தடைகளையும் அழிக்க வேண்டும். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.